உச்சநீதிமன்றத்தில் வசமாக போய் சிக்கியிருக்கிறது மோடி அரசு. குறிப்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அமைச்சகத்தின் சார்பாக இடி தொடர்பாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரங்கள் இன்றைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, வழக்கு நாளை புதன்கிழமை விசாரணைக்கு வர இருக்கிறது. புதன்கிழமை கேஸ் வரும்போது இப்படியே ஆதாரத்தை வெளியில விடுவீங்க அப்படின்னு பாஜகவினரே அரண்டு போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அமலாக்கத்துறையினுடைய அதிகாரங்கள் செல்லுமா செல்லாதா, அதை மேற்கொண்டு பெரிய அமர்வு விசாரிக்கலாமா என்கிற இரண்டு வேறு வழக்குகள். அந்த ரெண்டு வழக்கையும் ஒன்னா சேர்த்து நாங்கள் விசாரணையை ஆகஸ்ட் 6ஆம் தேதி தொடங்குகிறோம் என ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா திரு பி.ஆர். கவாய் அவர்கள் மற்றும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். ரெண்டு வழக்கையும் ஒன்னா சேர்த்து கிளப் பண்ணிடலாமான்னு நாங்கள் பார்க்குறோம். இது தொடர்பாக அடுத்து தலைமை நீதிபதியாக இருக்க போகிற ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களோடு நாங்கள் பேசிட்டு அறிவிக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார். கபில் சிபில் ஒரு 13 கேள்விகளோடு உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். இடியினுடைய அந்த அதிகாரமிக்க அந்த கூரிய பற்கள், கொடும் பற்கள் பிடுங்கப்படுமா அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் நிலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையினுடைய அதிகாரம் கடைசியாக 2023 அன்றைக்கு ஓய்வு பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக ஜஸ்டிஸ் ஏஎம் கன்வில்கர் அவர்கள் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு அமலாக்கத்துறையினுடைய அதிகாரத்தை மாற்றி அதிகப்படுத்தி மோடி அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தம் செல்லும்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அமலாக்கத்துறை, அதற்கு முன்பாகவே அமலாக்கத்துறை எக்கச்சக்கமாக ஆடுச்சு. அதுக்கு பிறகும் இது ரொம்ப தீவிரமாக போச்சு. முதலமைச்சர்களை பிடிச்சி உள்ள தூக்கி போடுறது, எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படியே பிடிச்சி நம்பர் 2 நம்பர் 3 யாரெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்களோ எல்லாரையும் கைது செய்வது, இந்த லெவலுக்கு அவங்க போனாங்க. டாஸ்மாக் ஸ்கேம் அப்படின்ட்டு ஆதாரம் இருக்கோ இல்லையோ கைது பண்ணி உள்ள வைக்கிற வேலைகள் எல்லாம் அவங்க இங்கே டாஸ்மாக்கு வெவ்வேறு இடங்களில் லிக்கர் ஸ்கேம், அதாவது அவங்க தப்பி ஓடுவதற்கான சூழல் இல்லாதவர்கள் நீங்கள் வெளியில் விட்டுட்டு கூப்பிட்டே என்கொயரி பண்ணலாம். ஆனால் அந்த கைதுங்கிறது அடிப்படையில் பொலிட்டிக்கல் நோக்கம் கொண்டதாக இருக்கிறதா, கைது தேவைப்படுற இடத்தை தாண்டிங்கிறது தான் கேள்வி. இப்போ இப்படி இருக்கும்போது அதற்கு எதிராக 2 விதமான வழக்குகள். ஒன்று, அந்த தீர்ப்புக்கு ரெவ்யூ கேட்டு போகிறாங்க. அந்த தீர்ப்பை நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்ட்டு சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அது தனி. அது பெரும்பாலும் சம்மந்தப்பட்ட நீதிபதிகள் அவங்க இப்போ அன்றைக்கு அந்த தீர்ப்பு கொடுத்தவங்களாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்ற இடம் வரும்போது வேறு 3 ஜட்ஜி பெஞ்சுக்கே கூட அது போகலாம். இது தனி. ரெவ்யூங்கிறது ஒரு சின்ன இதுதான். எதற்காக ரெவ்யூ? அவங்க ஒரு குறிப்பிட்ட கருத்தை இந்த தீர்ப்பை கொடுக்கும்போது பார்க்காம விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் குறிப்பிடலாம். அதில் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது, இதை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, வாத பிரதிவாதத்தில் எடுத்து வைக்கல, இப்படி ஏதாவது கேட்கலாம். இது தனி. இந்த பக்கம் கபில் சிபில் உள்ளிட்டவர்கள், அவர் தான் அங்கே கவுன்சிலில் ஆஜராகிறாரு. அவங்க போட்டிருக்கக்கூடிய வழக்கு, ஐ திங்க் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள், அவர் போட்டிருக்கக்கூடிய வழக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு எதிராக நினைக்கிறேன். இடியினுடைய இந்த அதிகாரங்கள் சார்ந்த விஷயங்களை 3 ஜட்ஜி பெஞ்சை விடவும் இன்னும் ஒரு லார்ஜர் பெஞ்சுக்கு கொண்டு போனோம். ஏன்னா அவங்க அந்த தீர்ப்பில் பல்வேறு விதமான சட்ட கேள்விகள் எழுந்திருக்கிறது. ஒரு 13 கேள்விகளை கபில் சிபில் எழுப்பியிருக்கிறார். இதெல்லாம் விசாரணைக்கு வரப்போகுது. ஆகஸ்ட் 6ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இந்த லைவ்லால பார்க்கலாம். இந்த 2 பெட்டிஷனையும் தனித்தனியாக விசாரிக்கணும் அப்படின்னா இதுக்கு வர லாயர்ஸ் தான் அதுக்கும் வரப்போகிறாங்க. இந்த பக்கம் கபில் சிபில், அநேகமாக டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி, ராகேஷ் திவேதி போன்றவர்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பிரசாந்த் பூஷன் போன்றவர்கள் வரலாம். அந்த பக்கம் ஆபிஎஸ்ஆ சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள், அட்டார்னி ஜெனரல் திரு வெங்கட்ரமணி அவர்களே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல்ஸாக இருக்கக்கூடியவர்கள், அதில் சிவில் கிரிமினல் யார் அன்றைக்கி கன்சர்ன்ட் இருக்கிறாங்களோ அவங்க வரப்போகிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் ஒரு பேட்ச் வரும். இவங்க 2 கேஸ்லேயும் வாதாடணும். அதே இடி சம்மந்தப்பட்டது தானே, எதுக்கு 2ஆக வாதாடணும்னு சீஃப் ஜஸ்டிஸ் அவர்களிடம் கபில் சிபில் இன்னைக்கு மென்ஷன் பண்ணுறாரு. நம்ம பார்ப்போம். சிஜே பி.ஆர். கவாய் டு டிஸ்கஸ் வித் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஆன் ஹியரிங் PMLA ரிவ்யூ அண்ட் ப்ளீஸ் டு ரெஃபர் விஜய் மதன்லால் ஜட்ஜ்மெண்ட் டுகெதர் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். இது விஜய் மதன்லால்ங்கிறது தான் வழக்கு. அதில் தான் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. கன்வில்கர் அவர்களுடைய அமர்வு, விஎம்சின்னு சொல்லுவாங்க, விஜய் மதன்லால் சௌத்ரி அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட்டு. இப்போ இது 2 சேர்த்துடலாமா அப்படிங்கிறது வரும்போது மத்திய அரசு கடுமையான விமர்சனங்களை வைக்கிது. இல்லை நீங்கள் அதை அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னும் பொழுது, இல்லை அதுக்கான ஸ்கோப் இருக்கா என்னங்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம், அது பண்ணிவிட்டு சேர்த்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் கபில் சிபில். ரெவ்யூக்கு நாங்கள் தனியாகவே ஆர்கியூ பண்ணுறோம், ஆர்கியூமெண்ட்டை முடிச்சுட்டு அதை நீங்கள் தனியாக கொடுத்துங்க, அப்படியே கண்டினியூ பண்ணி மற்ற கேள்விகளுக்கானதை நாங்கள் வச்சிடுறோம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டு. இப்போ இது எவ்வளவு பரபரப்பான விஷயம், சண்டை, சட்ட பிரச்சனை, மோதல் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆதாரத்தை தூக்கி பொதுவெளியில் மத்திய அரசு போட்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கிறத பாருங்க. அது மத்திய அரசு ராஜ்யசபாவில் கொடுத்த பதிலே நாங்கள் கொடுக்குறேன். பதிலை கொடுத்தது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்,
மத்திய நிதியமைச்சகம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, ராஜ்யசபா கேள்வி எழுப்பியது திரிணாமுல் கட்சியினுடைய எம்பி திரு சாகேத் கோகலே அவர்கள். நிர்மலா சீதாராமனுக்கு அடுத்து நம்பர் 2 இருக்கக்கூடிய பங்கஜ் சௌத்ரி அவர்கள் மத்திய நிதித்துறை இணையமைச்சர், அவர் அதுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த பதில் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கடந்த 10 ஆண்டுகளில் அமலாக்கத்துறை எவ்வளவு கேஸ் போட்டுச்சு அப்படின்னா 1398 கேசஸ். அதில் பார்க்கும்போது அவங்களால எத்தனை பேருக்கு ஒட்டுமொத்தமாக 10 ஆண்டுகள் பார்க்கும்போது அரசியல் ரீதியான வழக்கு எல்லாம் சேர்த்து 5892 கேஸ் போட்டு 8 வழக்குகளில் தான் இதுவரை அவர்கள் குற்றத்தை நிரூபித்திருக்கிறார்கள். எங்க 5892 5900 கேஸ் போட்டு 8 கேஸில் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்குறாங்கன்னு அவர் கோர்ட்லேயே அவர் எங்கே இந்த ராஜ்யசபாவில் கேள்விக்கே பதில் சொல்லுகிறார் பங்கஜ் சௌத்ரி அவர்கள். அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 0.13% தான் அவர்களுடைய என்ன இது இருக்குன்னா கன்விக்ஷன் ரேட் இருக்குங்கிறத குறிப்பிடுறாங்க. அப்போ இதில் 77% வழக்குகளில் 0 எவிடன்ஸ், எந்த விதமான ஆதாரங்கள், ஏன்னா சார்ஜ் ஷீட்டே பல ஆண்டுகளாக ஃபைல் பண்ண முடியல. அவங்க குற்றம் பண்ணிட்டாங்க, அவங்க திருடிட்டாங்க, கொள்ளை அடிச்சிட்டாங்க, கருப்பு பணத்தை கொண்டு சேர்த்துட்டாங்க, ஊரையை அடித்து உலையில் போட்டு இவ்வளவு பண்ணிட்டாங்க, இதெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கலாம், முகாந்திரம் இருக்குது, செஞ்சுட்டு போங்க. வழக்கு போட்டு 10 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, 9 வருஷம் ஆகுது, சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ண முடியலன்னா அதுக்கு அர்த்தம் உங்ககிட்ட ஒரு ஆதாரம் கூட இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ அது சாகேத் கோகலே அவர்கள் எடுத்ததை குறிப்பிட்றாரு. கில்ட்டி வெர்டிக்ட் வெறும் 8 கேஸு, 5892 கேஸஸில் 77% வழக்குகளில் 0 எவிடன்ஸு. அப்போ நீங்கள் கோடியாக மக்களினுடைய பணத்தை, வரி பணத்தை கொடுத்து இடி அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுத்து, இது போக இடி அதிகாரிகள் மிரட்டி பண வசூல், நம்ம மருதமலையில் ஏட்டையா போய் மாமூல் வாங்குவார்ல அந்த ரேஞ்சுக்கு இறங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஒருத்தரை பிடிச்சோம், மதுரைக்கு பக்கத்தில் அங்கித் வார்னு ஒருத்தரை பிடிச்சோம். கர்நாடகாவில் ஒரு இடி அதிகாரி பிடிச்ச ஒரு குற்றவாளிங்கிறது உறுதியாகி 3 வருஷம் ஜெயில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பெஷல் கோர்ட்டுன்னு நினைக்கிறேன். அங்கே அவங்க அந்த வழக்கை நடத்தி அவங்க 3 வருஷம் அவருக்கு சிறை தண்டனையை கொடுத்துட்டாங்க. இது போக இடி அதிகாரியை சிபிஐ உள்ள கைது பண்ணி ஒரு 3-4 இன்ஸ்டன்சஸ் அந்த மாதிரி நடந்தது. டெல்லியில் நடந்தது, ஐ திங்க் சத்தீஸ்கர் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் நடந்தது. அதாவது இவங்க எப்படின்னா, அந்த ஸ்டேட்டில் இப்போ நீங்கள் அந்த பீட்டை பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்கே சென்னை ஜோனில் இடிக்கு இங்கே இருக்காங்கன்னா, இவங்க டைரெக்டாக அந்த கேஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இவங்க நேராக போய் மிரட்டினா லிங்க் பண்ணி கரெக்டாக இருக்கும். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இடி ஆஃபீஸர்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒன்றா ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்க பக்கத்து ஜோனில் இருப்பாங்க, அவங்கள விட்டு பேச வர்றது. இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக கேஸ் இருக்குது, எடுத்தோம்னா மொத்தமாக பேங்க்கெல்லாம் இது பண்ண வேண்டியிருக்கும், உங்கள் ப்ராப்பர்ட்டியெல்லாம் சீஸ் பண்ணிடுவோம், கம்ப்ளீட்டாக அவங்க பணத்தெல்லாம் வர்றது போகிறது எல்லாத்தையும் அடைச்சிட்டோம்னா நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா செட்டில்மெண்ட்டை பேசிவிட்டு கேஸையும் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறோம். இப்படி பண்ணதெல்லாம் தனித்தனியாக போயிட்டுருக்கு. அப்போ இவங்களுக்கு சம்பளம் வேறு எதுக்கு? மிரட்டி வழக்கில் சிக்கினவங்களை ஒன்று இவங்க குற்றவாளிகள் நடந்து தண்டனை முடிச்சு வாங்கி கொடு, அவங்க ஏன் கொடுக்குறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படியான மிரட்டல்கள் இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு இதுக்கு சம்பளம், இவங்க மிரட்டி பணம் வாங்குறதுக்கு சம்பளங்கிற மாதிரியான சூழல்கள் எல்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் உடனே அரசு அதிகாரிகள் எல்லாரும் தானே அதில் அடக்கம்னா எல்லாரும் அடக்கம் தான். அதிகாரத்தை மிக அதிகமாக குவித்து வைத்திருக்கக்கூடிய இடத்துல இதை அளவுக்கு மீறி போயிருக்குங்கிறது இடியினுடைய இந்த இன்ஸ்டன்சஸ்லாம் நமக்கு இதாகுது. அப்போ கம்ப்ளீட்டாக அந்த வாஷிங் மிஷின்ங்கிற கம்ப்ளைண்ட்டை தாண்டி வாஷிங் மிஷினாக இன்றைக்கு இடிக்கு மிரட்டலாகி பிஜேபி வாஷிங் மிஷினாக இருக்குது, இடியவே தூக்கி வாஷிங் மிஷினில் போட்டு செலவு பண்ணணுங்கிற நிலைமைக்கு போயிடுச்சுன்னு சாகேத் கோகலே அவர்கள் இதை மிக கடுமையாக கேள்வியாகவே எழுப்பியிருக்கிறார். ஸோ இப்போ இந்த வழக்கு தான் புதன்கிழமை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. 2 வழக்கையும் சேர்த்தா இல்லையாங்கிறத மட்டும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறோன்னு சிஜிஐ சொல்லியிருக்கிறார். இதில் ஒரு 13 கேள்விகளை கபில் சிபல் அவர் ஐ திங்க் அவருடைய தரப்பிலும் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 2-3 வழக்குகள் சேர்ந்தே அந்த பெட்டிஷனை லார்ஜர் பெஞ்சுக்கு கொண்டு போகிறதுக்கான கேள்விகளை போட்டாங்க. முதல்ல கோர்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் டு பிஎம்எல்ஏ மணி பில்லில் கொண்டு வரப்பட்டது சட்ட ரீதியாக ஏற்புடையதா இல்லையா, அமலாக்கத்துறையினுடைய அதிகாரம் நிதி மசோதாவாக எப்படி கொண்டு வரப்படும் அப்படிங்கிறதுலேருந்து அவங்க தொடங்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன், அங்கே செக்ஷன் 3 பிஎம்எல்ஏல ஒரு அண்டுக்கு பதிலாக 6ன்னு கொண்டு அதை ஆறுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பென் டவுன் பண்ணியிருக்கிறாங்களா இதற்கு முன்பாக. இந்த இன்டர்பிரிட்டேஷனை கம்பைண்ட் ஆகும்போது ஷெட்யூல்டு அஃபென்ஸ் அப்படிங்கிற விஷயம் வரும்போது லீகல் செப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு சிக்கல், ஸ்கெடியூல்டு அன்ஸ்கெடியூல்டு ஆறுன்னு வரும்போது நீங்கள் யோசிங்க, அண்டு அப்படிங்கிறதுக்கும் ஆறுங்கிறதுக்கும், அண்டுனா 2ம் சேர்ந்து இருக்கணும், ஆறுனா 2த்துல ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். நம்ம தான் ஏற்கனவே பிஎம்எல்ஏ எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளே வர முடியாது. இப்போ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மணி அவ்வளோ இதுக்கு மேலே பணம் இன்வால்வ் ஆனால் தான் வர முடியும்.
இருக்கக்கூடிய ஒன்று. ரெண்டாவது, சாதாரணமாக நீங்கள் போகிறதுக்கெல்லாம் பிஎம்எல்ஏ வர முடியாது. சாதாரணமாகனா அவங்க இதுக்குள்ளே தான் வர முடியும்னு அவங்களுக்கு பட்டியல் இருக்குது. அதை தாண்டி வேறு இதுக்குள்ளேயும் அவங்களால உள்ள நுழைய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் பிஎம்எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஸ்பெஷல் லாங்கிறத தாண்டி ஒரு பீனல் லாவாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணுறாங்க. அதே போல் டெஸ்டிமனி வாக்கு மூலமாக கொடுக்கக்கூடியது, அந்த வாக்கு மூலமாக கொடுக்கறதையே ஏற்றுக்கிட்டால் போதும். அவங்க வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறதே வாக்கு மூலமாக எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு வராமல் அவங்க கொடுக்குறாங்க இல்லை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது மட்டுமே போதும் என்று சொல்வது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தின். ஏன்னா நீங்கள் போலீஸ் அடிக்க பயந்துட்டு ஒத்துக்கிறதுனா அதை வச்சு ஃபைனலைஸ் பண்ணி ஒரு நாளும் இந்தியன் லீகல் சிஸ்டமில் அக்செப்ட் பண்ணுறது இல்லை. அது முன்பாக வெவ்வேறு விதமாக இருந்தாலும் நம்மளோட இதில் கோர்ட்டில் வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவங்க அதை சொல்லணும் அப்படிங்கிறது தான் இது. அப்போ அவர் ஏற்றுக்கொண்டாருன்னு அவங்களே சொல்லி இடியை சொல்லி எனவே அவர் குற்றவாளி நீங்கள் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அதே போல் பிஎம்எல்ஏயில் இருக்கக்கூடியது சிஆர்பிசிக்கு எதிராக இருக்கக்கூடியது. எஃப்ஐஆரை வந்து யார் மீது குற்றம் சாட்டப்பட்டதோ அவங்களுக்கான இசிஐஆர் காப்பியை கையிலேயே கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கும் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கும் எதிராக இருக்காங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறாங்க. இது போக ஏற்கனவே இருந்த பெயில் கண்டிஷன்ஸை பார்லிமெண்ட் ரிமூவ் பண்ணது அப்படிங்கிறதுல கோர்ட் வந்து அதை ரிவைவ் பண்ணுறது அப்படிங்கிறதுல எரர் பண்ணியிருக்கா. அதே போல் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணது ஒரு செக்ஷனை, அது வந்து ஆர்டிகல் 14, 19, 21 இந்த மூன்றுக்கும் எதிராக இருக்கிறதா, இப்படியான பல கேள்விகளை எழுப்பி அவங்க கொண்டு வராங்க. லீகலி ஒரு நீங்கள் எப்பயுமே இதில் சொல்லுவாங்க சட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஒருவரை டபுள் ஜியோபேடி செய்யக்கூடாதுங்கிறது இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டத்தோட ஒரு நாம். ஒரே குற்றத்திற்கு ஒருவரை 2 முறை தண்டிப்பதற்கு இந்திய தண்டனை சட்டம் அனுமதிப்பதில்லை. அதுதான் டபுள் ஜியோபேடி. இப்போ ஒரு வழக்கு நடக்கிறது, அந்த வழக்கு ஷெட்யூல்டு அஃபென்ஸில் இருக்குது, கேஸ் போடப்பட்டுருச்சு. ஏதோ ஒரு இப்போ நமக்கு இங்கே டாஸ்மாக் கேஸ்னே எடுத்துக்கோங்களேன், இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் பணம் வாங்கியது, வேலை கொடுப்பதாக சொல்லி பணம் வாங்கினாருங்கிற வழக்கு இருக்குது. அது ஏற்கனவே ட்ரையல் கோர்ட்டில் எம்பிஎம்எல்ஏக்கான ஸ்பெஷல் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கும் பொழுது அவரை இடி உள்ள இசிஐஆர் போடுறாங்க. போட்டுட்டு அவரை நாங்கள் விசாரணைக்கு எடுக்கிறாங்க. இப்போ இதனுடைய ப்ராசஸ்ங்கிறது அதனால் தடைபடுங்கிறது ஒன்று. இப்போ 2 பக்கமும் நடத்தி 2 பேரும் தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா ட்ரையல் கோர்ட்டில் ஒருவேளை அவர் விடுவிக்கப்பட்டால் இடி உள்ளே வந்ததே செல்லாததுங்கிற நிலை வரும். ஒன்று. ரெண்டாவது, அவர் இந்த வழக்கு இடி முதல்ல கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துச்சுன்னு வைங்க, ஒரிஜினல் இதிலே குற்றம் நிரூபிக்காமல் நீங்கள் எப்படி வாங்கி தர முடியும்? இது வரைக்கும் அவங்க அப்படி வாங்கி தந்தில்லைங்கிறது தனி, இடி அவ்வளோ வேகமாக நடத்தி கேஸ் வாங்கி தராதுங்கிறது இருக்குது. ஆனால் ஒரே குற்றத்திற்காக ஒருவர் 2 முறை 2 விசாரணை அமைப்புகளினால் தனித்தனியாக விசாரிக்கப்பட்டு ஒரே இது. ஏன்னா சில நேரம் ஒரு அமைப்பு விசாரித்து அது வேற ஒருத்தவங்களுக்கு மாற்றி விட்டால் அது வேறு, அவங்க திரும்ப ஃபஸ்ட்லேருந்து விசாரிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு போலீஸ்கிட்ட இருந்து சிபிசிஐடிக்கு போய் பிறகு சிபிஐக்கு ஒரு வழக்கு போகுதுன்னா அவங்க கொஞ்சம் நேரம் ஆனால் அவங்க விசாரித்த வரைக்கும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. திரும்ப A to C ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வேறு. ஒரே நேரத்தில் ஒரே அஃபென்ஸ்க்காக 2 பேரும் விசாரிக்கிறாங்க. இந்த பக்கம் நார்மல் போலீஸோ அல்லது க்ரைம் பிரான்ச்சோ நம்முடைய ஸ்டேட் போலீஸோ அவங்க விசாரிக்கிறாங்க, அல்லது சிபிஐ விசாரிக்குது, இன்னொரு பக்கம் இடி விசாரிக்குதுங்கிறது இதுவே வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது தானே. டபுள் ஜியோபடி இந்திய சட்டங்கள் அனுமதிக்காத போது எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கூட அதனோடு சேர்த்து எழுப்பியிருக்கிறார்கள். இப்படியான சட்ட ரீதியிலான ஒரு 13 கேள்வி இந்தியாவினுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு எனி பெட்டிஷனர் ஒரு லிட்டிகண்ட்டுக்கு இருக்கக்கூடிய, நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உங்களுக்கு பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் நீதிமன்றத்தை நாட முடியுங்கிறத நம்முடைய கான்ஸ்டியூஷன் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய உரிமையாக இருக்கிறது. இதில் கைது செய்யப்படக்கூடிய இதில் ஹைலைட் கேளுங்களேன், எஃப்ஐஆர் காப்பி நான் உன்ட்ட கொடுக்க மாட்டேன், இசிஐஆர்னு இடியில் சொல்லுவாங்க, இதை நான் உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் பெயில் வாங்கணுன்னா அது பாருங்கள், எஃப்ஐஆர் கொடுக்கலன்னா நான் எதுக்காக கைது செய்யப்பட்டேன்னு எனக்கு தெரியாது. இது பாயிண்ட்டு. அப்போ இதுவே எனக்கு முதல்ல எதிராக இருக்குது. இப்போ நான் கோர்ட்டில் என்னென்னு அதில் ஹைலைட்டு, எஃப்ஐஆர் கொடுக்க மாட்டோம், நீ வந்து நான் தப்பு பண்ணலன்னு கோர்ட்டில் நிரூபித்து வெளியே போகணும். எஃப்ஐஆரே கொடுக்கலன்னா நான் எதுக்காக கோர்ட்டில் போய் வாதாட முடியும்? நான் எனக்கு நீங்கள் சங்கிலி பருப்பு கேஸில் பிடிச்சிங்களா, இல்லை ஏதாவது கள்ளக்கடத்தல் கேஸில் பிடிச்சிங்களா, இல்லை பணம் வாங்கினேன் லஞ்ச வழக்கில் பிடிச்சிங்களா, ஷெட்யூல்டு அஃபென்ஸில் எதில் பிடிச்சிங்க நானாக கற்பனை பண்ணிக்க முடியுமாங்கிற பாயிண்ட் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, பிஎம்எல்ஏக்கு பெயில் வேணும் அப்படின்னா பெயில் இப்போ கொடுக்குறாங்க. உச்சநீதிமன்றம் டென்ஷன் ஆகி போய் சும்மா அந்த கேஸாக வருதுன்னு கொடுத்துட்டாங்க. பிஎம்எல்ஏக்கு பெயில் வரணும்னா நீங்கள் ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணோம். என்னென்னு கன்வின்ஸ் பண்ணோம்? இவர் மேலே இவர் தப்பு பண்ணியிருப்பாருன்னு நம்புறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னு கன்வின்ஸ் பண்ணோம். தப்பு பண்ணியிருப்பாருன்னு நம்புறதுக்கு ஆதாரம் இல்லைன்னா அவருக்கு விடுதலையே பண்ணிடலாமே, அதுதான் அர்த்தம்.
அப்போ நீங்கள் கேஸ் முடிஞ்சு வெளியில் விடுதலை ஆகிற வரை ஜெயிலுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஸ்ட்ரிஞ்சன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு இது நகர்ந்திருக்கிறது. இதெல்லாம் எதிர்த்து தான் இப்போது வாத பிரதிவாதங்கள் விவாதங்கள் அப்படிங்கிறது போக போகிறது. இதற்கு ஒரு முடிவு கட்டுவதை நோக்கி அவர்கள் நகரப் போகிறார்களா? ஓப்பனிங் கொஷின். டிமானிட்டைசேஷனில் சமயத்தில் இது விஷயங்கள் எல்லாம் போச்சு வந்துச்சுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுலேயே கூட டிசன்ஜட்மெண்ட்டை பிவி நாகரத்னா அவர்கள் எழுதினாங்க ஜஸ்டிஸ், அது தனி. ஆனால் இந்த மணிவல் ரூட்டில் சில விஷயங்கள் கொண்டு வரப்பட்டது, ஐ திங்க் டிமானிட்டைசேஷனில் வேறொரு வழக்கு, அதிலெல்லாம் இன்னும் அந்த மணி பில்லை கொண்டு வந்து சரியாக தப்பாங்கிறது அப்படி இருக்குது. ஆதார் சம்மந்தப்பட்டது, மன்னிக்கணும், டிமானிட்டைசேஷனில் ஆதார மணி பில்லை கொண்டு வந்தது சரியாக தப்பான்றதை இன்னும் விசாரிக்கப்படாமல் அது அப்படியே இருக்கிறது. அதனோட சேர்த்திருந்த மற்ற இதெல்லாம் விசாரித்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய ஒரு தேவை, ஒரு சூழல் வந்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்துக்கும் மோடி அரசுக்குமான மோதல் நீடிக்கக்கூடிய சூழலில் இடியை எப்படி பார்க்கிறார்கள், அவருடைய அதிகாரம் சார்ந்து என்ன முடிவெடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். என்னுடைய வாத பிரதிவாதங்கள் வரும்பொழுது என்னுடைய அப்டேட்ஸோட தொடர்ந்து சந்திக்கலாம்.